இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களை சட்டம் நிறுத்தும் இடத்தில் அன்பு தொடங்குகிறது. சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சில மனிதர்கள் சட்டத்தையே வாழ்வாக நினைத்து கொண்டு வாழ்வை அழித்து கொண்டிருந்த தருணங்களுக்கு மத்தியில் அன்பு தொடங்கப்பட வேண்டும் என்ற மேன்மையை வார்த்தை வழியாக நல்லதையே சிந்திப்பாயாக, நல்லதையே பேசுவாயாக, நல்லதையே செய்வாயாக, நல்வாழ்வு உமக்கு கிட்டும் என்ற ஒரு உள்ளுணர்வை நமது இதயத்தில் பதிய வைக்க, நிமிர்ந்து செல்ல முடியாத நிலையில் 18 ஆண்டுகளாய் துன்பத்தை அனுபவித்து வந்த அந்த பெண்மணிக்கு சுகத்தை தருகிறார் ஆண்டவர். இதை பார்த்த மக்கள் கோபம் கொண்டனர். ஓய்வு நாள் சட்டம் முக்கியம் என்ற இடத்தில் அன்பு தொடங்கப்பட வேண்டும் என்று வார்த்தையில் சொல்லித்தர விளைகிறார் ஆண்டவர். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, சில வீடுகளில் ஆசையோடு வளர்க்கப்படும் விலங்குகளான நாய்களும் பூனைகளும் காட்டும் அக்கறையும் பாசமும் ஆதரவற்று இருக்கின்ற மனிதர்களுக்கு காட்டப்படுவதில்லை. இந்த வீட்டு விலங்குகளுக்கு வீட்டாரின் படுக்கைகளில் சொகுசான இடம் கொடுக்கப்படுவதை நாம் அறிவோம். ஆனால் இந்த வீட்டு விலங்குகளை விட மேலான மனிதர்களுக்கு அந்த மதிப்பு இல்லாது இருப்பது, மனிதர்கள் எவ்வளவு அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இன்று இந்த நவீன காலத்தில் நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நிலவும் இந்த நிலை அன்று யூத சமுதாயத்தில் நிலவிய நிலையை விட வித்தியாசமானது அல்ல. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தொழுகை கூட தலைவனின் இரட்டை வேட மனநிலையை இயேசு அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறார். சட்டம் நிறுத்தும் இடத்தில் அன்பு தொடங்குகிறது என்பதை புரிய வைக்கிறார். யூத சமுதாயத்தில் மாடு மற்றும் கழுதை போன்ற விலங்குகளுக்கு தங்கள் தேவைக்காக வீட்டில் பராமரிக்கப்பட்ட விலங்குகள், அதை பராமரிக்க ஓய்வு நாளில் விதிவிலக்கு இருக்கிறது என்றால், அதைவிட மேலான மனிதர்கள் பராமரிப்பதற்கு அதே விதிவிலக்கு பொருந்தும் என்பதை இயேசு அறுதியிட்டு கூறுவதை இன்று நாம் உணர வேண்டும். அந்த விதிவிலக்கில் தான் 18 ஆண்டுகளாய் தீய ஆவியில் பிடிபட்டு துன்பப்பட்டு கொண்டிருந்த பெண்ணுக்கு இயேசு விடுதலை தந்து மனிதத்தை வாழ செய்கிறார். ஒரு சிலரின் லாபத்திற்காக மனிதம் மாய்க்கப்படும் அவல நிலையை அன்றாட செய்தித்தாள்களில் வாசித்து கொண்டு தானே இருக்கிறோம். இது ஏதோ எங்கோ நடந்து நம் காதுகளில் கேட்கப்படும் ஒன்று மட்டுமல்ல, மாறாக நாம் வாழும் அக்கம் பக்கத்திலும் நம் கண்களுக்கு புலப்படாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் தான் தினமும் நடந்துட்டு தாங்க இருக்கு. அதை குறித்து நாம் எவ்வளவு கண்டுகொள்கிறோம், அந்த கண்டுகொள்கிற தன்மை எப்படி இருக்கிறது என்பதை என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. சட்டங்கள் உயிர் வாழ்வதை விட மனிதர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதில் இயேசு கருத்தாய் இருந்தார். ஆகவே தான் மார்க்கு நற்செய்தி 2:27 சொல்லுகிறார், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று இயேசு அழகாக சொல்வதையும் பார்க்கிறோம். சட்டங்கள் என்பது மனிதர்களின் ஒருங்கிணைந்த சமுதாய வாழ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும் ஒழிய மனிதத்தை சிதைப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி சட்டத்தினால் மனிதம் சிதையும் நிலை ஏற்பட்டால் இயேசுவை போல் சட்டத்தில் விதிவிலக்குகளை ஏற்படுத்துவதில் தவறில்லை. 18 ஆண்டுகள் அவதிப்பட்ட பெண் இயேசுவின் உதவியை நாடவில்லை என்றாலும் இயேசுவே அவளது பரிதாப நிலை கண்டு தானே முன்வந்து விடுதலை கொடுத்ததற்கு காரணம் இயேசு அன்பினால் இயக்கப்பட்டவராக இருந்து கொண்டிருந்தார். அன்பினால் மட்டுமே அவர் இயக்கப்பட்டவர். தொழுகை கூட தலைவரை போல் சட்டத்தினால் இயக்கப்படவில்லை. நாமும் அவரை போல் அன்பினால் இயக்கப்படும் மனிதத்தை காக்க முயல வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. ஆகவே சட்டம் நிறுத்தும் இடத்தில் அன்பு தொடங்குகிறது. மறந்து விடாமல் அன்போடு வாழ்வோம். சட்டங்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையில்
ஒரு படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கப்பட்டதுதான். அது ஒருபோதும் நம்மை அடிமைப்படுத்திவிட நாம் விடக்கூடாது என்பதை உணர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அன்பு தொடங்கவே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து, சட்டங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செயல்பாடை தவிர அதுதான் எங்கள் வாழ்க்கை என்பதை நாங்கள் ஒருபோதும் அதில் மூழ்கி எங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்து மனிதம் தலை தோங்க ஒழித்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.